விமான டிக்கெட் விலை 30 விழுக்காடு வரை குறைக்கப்படுகின்றன. இன்று தொடங்கி EPF சிறப்பு நிதி மீட்பு முன்கூட்டியே வழங்கப்படுகிறது. நாட்டில் உள்ள 75 விரைவு பேருந்து பணிமனைகளிலும் 28 பேருந்து முனையங்களிலும் வரும் 25ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை JPJ சாலை போக்குவரத்து துறை பரிசோதனைகளை நடத்தும். எல்லா விரைவு பேருந்துகளும் நல்ல நிலையில் இருப்பதையும் பயன்படுத்த பாதுகாப்பாக உள்ளதையும் உறுதிப்படுத்த நோன்பு பெருநாளுக்கு முந்தைய பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. ஆப்ஸ் HRA எனப்படும் அந்த நடவடிக்கையில் 2000க்கும் மேற்பட்ட JPJ அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுவர் என போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் தெரிவித்தார். JPJ அதிகாரிகள் விரைவு பேருந்துகளில் பயணிகள் போர்வையில் பயணிப்பது, நெடுஞ்சாலையில் 14 இடங்களில் கண்காணிப்பது, கூட்டரசு சாலைகளில் காவல் சுற்றில் ஈடுபடுவது, மோட்டார் சைக்கிளோட்டிகள் மீதான சிறப்பு நடவடிக்கை ஆகியவை மேற்கொள்ளப்படும் என அவர் விவரித்தார். அதேவேளை ஏப்ரல் 30ஆம் தேதி தொடங்கி மே 2 வரையிலும், மே 7 தொடங்கி 8ஆம் தேதி வரையிலும் சரக்கு வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அமைச்சர் அறிவித்தார். சாலையில் கனரக இலகு ரக வாகனங்கள் தொடர்பான விபத்துகளை தவிர்க்க இது செயல்படுத்தப்படுகிறது. புத்ராஜயாவில் 2022 நோன்பு பெருநாளையொட்டி சாலை பாதுகாப்பு ஒருங்கிணைந்த நடவடிக்கை இயக்கத்தை தொடக்கி வைத்து டத்தோஸ்ரீ டாக்டர் வி உரையாற்றினார். இவ்வேளையில் பெருநாள் காலத்துக்கான விமான பயண கட்டணம் தொடர்பில் தீர்வு எட்டப்பட்டிருக்கிறது. கடந்த வியாழக்கிழமை தொடங்கி 72 மணி நேரம் கூட்டம் நடத்தப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தார். அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விவகாரங்கள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோபிடம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் அது அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். 3 நாள் கலந்தாய்வில் செயல்படுத்தக்கூடிய தீர்வு காணப்பட்டிருப்பதாகவும் டத்தோஸ்ரீ டாக்டர் வி நம்பிக்கை தெரிவித்தார். மாஃப்காம் மலேசிய வான் போக்குவரத்து ஆணையம், CAAM பொது வான் போக்குவரத்து அதிகார தரப்பு, மலேசியா ஏர்லைன்ஸ், ஏர் ஏஷியா, மெலிண்டோ ஏர்லைன்ஸ் ஆகிய தரப்புகள் போக்குவரத்து அமைச்சுடன் அந்த கலந்தாலோசனையில் ஈடுபட்டிருந்தன. விமான பயண கட்டணங்கள் 30 விழுக்காட்டுக்கும் மேல் இறக்கம் கண்டுள்ளன. மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாதிருக்க பொது போக்குவரத்து டிக்கெட் விலை அடிக்கடி மதிப்பாய்வு செய்யப்படுவதாக போக்குவரத்து அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ இஷாம் இஷாக் தெரிவித்தார். அரசாங்கத்தின் எண்ணத்துக்கு ஏற்ப விமான நிறுவனங்கள் சிறந்த ஒத்துழைப்பை நல்குவதாக அவர் கூறினார். கடந்த 2 ஆண்டுகளாக முடங்கியிருந்த வான் போக்குவரத்து துறை முழுமையாக இயங்க அவகாசம் தேவை. அத்துடன் உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்திருப்பதால் அதன் தாக்கம் விமான டிக்கெட் விலையிலும் எதிரொலிக்கிறது. ஆயினும் பிரதமரின் அறைகூவலை ஏற்று போக்குவரத்து அமைச்சும் மாஃப்காம் மலேசிய வான் போக்குவரத்து ஆணையமும் சிறந்த தீர்வை எட்டியிருப்பதாக டத்தோ இஷாம் குறிப்பிட்டார். கோலாலம்பூரில் இருந்து கூச்சிங் செல்ல ஒரு வழி பயணத்துக்கான விமான டிக்கெட் விலை 1000 ரிங்கிட்டுக்கு மேல் விற்கப்பட்டது மக்களிடையே பேரளவில் மன நிறைவின்மையை ஏற்படுத்தியது. இவ்வேளையில் NRCOE தேசிய நன்னிச்சிறப்பு ரயில் மையத்தை தோற்றுவிக்க அமைச்சரவை இன்னும் ஓரிரு மாதங்களில் அனுமதி அளிக்கும் என போக்குவரத்து அமைச்சு நம்பிக்கை கொண்டுள்ளது. தென்கிழக்காசியாவில் தொடர்வண்டி போக்குவரத்திலும் ரயில்வே துறையிலும் புதிய திறனாளிகளை மேம்படுத்துவதற்கான முதன்மை உந்து சக்தியாக NRCOE அமையும். அத்துடன் அங்கீகரிக்கப்பட்ட துறைசார் சான்றிதழ்களும் அதில் வழங்கப்படும் என டத்தோ இஷாம் தெரிவித்தார். இதுகாரும் சீன மற்றும் மேற்கத்திய நாடுகளின் ரயில்வே துறைகளின் தரத்தை மலேசியா பின்பற்றி வந்த நிலையில் நாட்டுக்கு சொந்தமான தரத்தை NRCOE நிர்ணயிக்கும் என்றும் அவர் கோடி காட்டினார். ரயில் உபரி பாகங்களை தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற 14 உள்ளூர் நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் NRCOE செயல்படுத்தப்படும். அடுத்த 10 ஆண்டுகளில் அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 30 அதிகரிக்கும் என்றும் டத்தோ ஹிஷாம் எதிர்பார்ப்பை வெளியிட்டார்.
இபிஎஃப் சிறப்பு நிதி மீட்பு முன்கூட்டியே வழங்கப்படுகிறது. அட்டவணையிடப்பட்டதை காட்டிலும் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு முன்னதாகவே இன்று அந்த நிதியை பெற்றது குறித்து இபிஎஃப் சந்தாதாரர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். எனினும் கிடைத்த தொகையை விவேகமுடனும் பயனான வழியிலும் செலவிட வேண்டும் என பெரும்பாலானோர் விரும்புகின்றனர். சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல முயற்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் அது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இந்த பேண்டமிக் காலகட்டத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வேலை வாய்ப்பு இருந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த ஒரு பணம் ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். திட்டமிட்டு செயல்படணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். திட்டமிட்டு செயல்பட்டு இன்னும் நன்றாகவே இருக்கும். தேவையில்லாத செலவை தவிர்ப்போம். திட்டத்து மூலியமாக நம்ம அதிகபட்சம் 10,000 வெள்ளியை எடுக்கலாம்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. நான் அதை அப்ளை பண்ணியிருக்கேன். அது எப்படி பயன்படுத்தணும்னு யோசிச்சிருக்கேன்னா, பையனுக்கு எஜுகேஷனுக்கு ஃப்யூச்சருக்கு அவருக்கு ஒரு ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்சூரன்ஸில் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ ஒரு 2 நாளில் அந்த வந்த பிறகு அதுக்கான வேலையை நான் செஞ்சுருவேன். ஐபிஐயா மலேசிய வீட்டு உடைமை கடனுதவி திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பை B40 M40 தரப்பு மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு குடும்பம் ஒரு வீடு எனும் இலக்கிற்கேற்ப அத்தரப்பினரும் சொந்த வீட்டை கொண்டிருக்க ஐபிஐயா திட்டம் உதவுவதாக வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் தெரிவித்தார். வீடு வாங்குவதற்கு தேவையான சலுகைகளை அரசாங்கம் அத்திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைத்துள்ளது. வங்கிகளிடமிருந்து வீட்டு கடனுதவி பெறுவது எளிதல்ல. எனவே வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு முன்னெடுத்துள்ள இந்த அணுகுமுறை முதல் வீட்டை வாங்குவதற்கு உத்தரவாதம் அளிப்பதாக டத்தோஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் குறிப்பிட்டார். பஹாங் மாரானில் பூர்வக்குடி மாணவர்களுக்கான பள்ளி செல்லும் திட்டத்தை தொடக்கி வைத்த துணை அமைச்சர் செய்தியாளர்களிடம் இவ்விவரங்களை தெரிவித்தார். 1,500 ரிங்கேட் புதிய குறைந்தபட்ச ஊதிய விகிதம் திட்டமிட்டபடி மே 1 தேதி செயல்படுத்தப்படும். அதனை ஒத்திவைக்குமாறு முதலாளிகள் கோரிக்கை வைத்தாலும் எடுத்த முடிவில் மாற்றமில்லை என மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் திடமாக கூறினார். ஆழ்ந்த ஆய்வுக்கு பின்னரே அரசாங்கம் புதிய குறைந்தபட்ச ஊதிய விகிதத்தை நிர்ணயித்தது. எனவே குறிப்பிட்ட சில முதலாளிகள் நெருக்குதல் அளிப்பதற்காக அரசாங்கம் அந்த முடிவில் இருந்து பின்வாங்காது என அமைச்சர் தெளிவுபடுத்தினார். ஒவ்வொரு முறையும் புதிய ஊதிய விகிதம் அறிவிக்கப்படும் போதும் முதலாளிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது வழக்கமானதே என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை புதிய ஊதிய விகிதத்தை செயல்படுத்த இயலாத சில துறைகளுக்கு மட்டும் தளர்வு வழங்கப்பட்டிருப்பதையும் அவர் விவரித்தார். புதிய குறைந்தபட்ச ஊதிய விகிதத்தை செயல்படுத்த இது தருணமன்று என MEF மலேசிய முதலாளிகள் சம்மேளனம் கூறியிருப்பது தொடர்பில் டத்தோஸ்ரீ சரவணன் கருத்துரைத்தார். தெக்கோன் கடனுதவி திட்டத்தின் கீழ் ஸ்பீம் பதிவு பெறாத மற்றும் சிறு தொழில் முனைவர்களுக்கான கடனுதவிக்கென ஒதுக்கப்பட்ட 20 கோடி ரிங்கேட் பகிர்ந்தளிக்கப்பட்டு விட்டது. அதன் வழி நாடு முழுவதும் உள்ள 31,000 சிறு தொழில் முனைவர்கள் பயனடைந்திருப்பதாக தொழில் முனைவர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் தான் ஸ்ரீ நோ ஒமார் தெரிவித்தார். ஸ்பீம் திட்டத்தின் வழி தகுதி பெற்ற வணிகர்களுக்கு லாப கட்டணமும் பொருளக கடன் தவணை பணத்தை ஒத்திவைக்கும் மோராத்தரியமும் இன்றி 10,000 ரிங்கிட் வரையிலான கடனுதவி வழங்கப்பட்டது. வீட்டிலிருந்து வேலை செய்வோர், உரிமம் இன்றி வணிக நடவடிக்கையை மேற்கொள்வோர் உள்ளிட்ட பதிவு பெறாத தொழில் முனைவர்களுக்கு உதவும் பொருட்டு அரசாங்கம் இந்த முயற்சியை முன்னெடுத்திருப்பதாக தான் ஸ்ரீ நோ ஒமார் கூறினார். அது மேலும் பல தொழில் முனைவர்கள் வணிகத்தில் கால் பதிக்க துணை புரியும் என்றார் அவர். நடப்பில் உள்ள வேளாண் உணவு கொள்கையை மதிப்பாய்வு செய்து அதனை மேம்படுத்த வேளாண் உணவு தொழில் அமைச்சு இலக்கு கொண்டுள்ளது. நாட்டின் உணவு உற்பத்தியை எந்த ஒரு தடையுமின்றி மேற்கொள்ளவும் உணவு கையிருப்பின் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் அது வழிகோலும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் கியாண்டி தெரிவித்தார். வேளாண் தொழில்துறை வளர்ச்சியை உந்தச் செய்யவும் புதிய கொள்கைகளை அறிமுகப்படுத்தவும் அந்த முயற்சி வழிகோலும் என அமைச்சர் கூறினார்.
கையிருப்பு பற்றாக்குறைக்கும் இறக்குமதி செலவுகளை ஈடுகட்டவும் சோள பயிரிட்டின் மீது கவனம் செலுத்தப்படும் என அவர் சொன்னார். வேளாண் உணவுத்துறையை மேம்படுத்த நவீனமயமாக்கல் மீது கவனம் செலுத்தப்படும். அதன் வழி இன்னும் 10 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் தொழில்துறையாக வேளாண் உணவு தொழில்துறையை விளங்கச் செய்ய முடியும். உணவு உற்பத்தியை நிலைநிறுத்தப்படுவதோடு நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கும் உத்தரவாதம் அளிக்க முடியும் என டத்தோஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் கியாண்டி உறுதியளித்தார். ஏறக்குறைய 15 லட்சம் பேர் 2022 மலேசிய குடும்பத்தின் தேசிய அறிவியல் வாரத்தில் கலந்து கொள்வார்கள் என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையில் ஒவ்வொரு மாதமும் 7 துறைகளை உட்படுத்தி வெவ்வேறு கூறுகளுடன் அதன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் உட்பட பொதுமக்கள் அனைவரும் இன்னும் COVID-19 SOP விதிகளுக்கு கட்டுப்பட்டுள்ளனர். 1988 நோய் தொற்று தடுப்பு கட்டுப்பாட்டு சட்டம் நடைமுறையில் உள்ளதை அடுத்து பொது இடங்களில் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட தொற்று தடுப்பு நெறிகளை மக்கள் பின்பற்றுவது அவசியம் என சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். குறும்பரவல் சூழலுக்குள் நுழையும் கட்டத்தில் நாடு இருந்தாலும் நடப்பில் உள்ள அச்சட்டத்தை மக்கள் பின்பற்றுவது முக்கியம் என அவர் அறிவுறுத்தினார். முகக்கவசம் அணிதல், மை சுஜாத்ரா செயலி பயன்பாடு ஆகிய நடைமுறைகள் இன்னும் நடப்பில்தான் உள்ளன. எனவே சட்ட விதிகளை மீறுவோருக்கு 1000 ரிங்கிட்டுக்கு மேற்போகாத தண்டமும் 6 மாதத்திற்கு மேற்போகாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா எச்சரித்தார். நாட்டின் ஏற்றுமதி மதிப்பு மார்ச்சில் 25 விழுக்காடு ஏற்றம் கண்டுள்ளது. கடந்த மாதம் ஏற்றுமதி மதிப்பு 13,160 கோடி ரிங்கிட்டை எட்டியது. இறக்குமதியின் மதிப்பு 10,490 கோடி ரிங்கிட்டாக அதிகரித்துள்ளது. அதன் வழி கடந்த மாதத்திற்கான மொத்த வர்த்தக மதிப்பு 23,660 கோடி ரிங்கிட்டை எட்டியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் மொத்த வர்த்தகம், ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் இதர வர்த்தகங்களின் மதிப்பும் அதிகரித்துள்ளன. அதிக ஏற்றுமதிகளை செய்த நாடாக சிங்கப்பூரும் ஜப்பானும் விளங்குகின்றன. இவ்விரு நாடுகளும் ஏற்றுமதி மதிப்பின் அதிகரிப்புக்கு பங்காற்றியுள்ளன. மின்னியல், மின்சார பொருள்கள், பெட்ரோலியம், செம்பனை ஆகியவை ஏற்றுமதிக்கு அதிக பங்களிப்பை செய்துள்ளதாக புள்ளியியல் துறை தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது உசீர் மஹிடின் சுட்டிக்காட்டினார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை நெடுகிலும் 24 RFID வானலை அடையாள தொழில்நுட்ப பயன்பாட்டை பொருத்தும் மையங்கள் அமைக்கப்படும். நாட்டில் 60க்கும் மேற்பட்ட மையங்களை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் இது ஒரு பகுதியாகும் என பிளஸ் நிறுவனம் தெரிவித்தது. வாகனங்களில் RFID-யை பொருத்துதல், அதனை கண்டறிந்து துரிதமுடன் இயங்கும் விகிதம் அதிகமாக இருப்பதை உறுதி செய்தல் உள்ளிட்ட சேவைகளை அம்மையம் வழங்கும். RFID பயன்பாட்டில் சிக்கலை எதிர்நோக்கும் வாகனங்கள் அந்த மையங்களை நாடுமாறு பிளஸ் கேட்டுக்கொண்டது. RFID-யின் விலையை பிளஸ் நிறுவனம் நிர்ணயிக்கவில்லை. டச் அண்ட் கோ அட்டைகள், ஸ்மார்ட் டேக் கருவிகள் ஆகியவற்றை உருவாக்கும் டச் அண்ட் கோ நிறுவனத்தை சார்ந்தே அவற்றின் விலை அமைவதாக பிளஸ் தெளிவுபடுத்தியது. ISO தரத்திற்கேற்ப அவற்றை பொருத்துதல், அமைப்புகளை ஒருங்கிணைத்தல், டோல் கட்டணச் சாவடிகளில் கேன்ட்ரி தடுப்பு கம்பிகள் முறையாக இயங்குவதை உறுதி செய்தல் ஆகியவை மட்டுமே பிளஸ் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. கிளந்தானில் போதைப் பொருள் விநியோகிப்பு கடத்தல் கும்பலின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. அந்நடவடிக்கையில் ஈடுபட்ட கணவன், மனைவி உட்பட 7 வரை போலீசார் தடுத்து வைத்துள்ளனர். அவர்களிடமிருந்து 46 லட்சம் மதிப்புள்ள 120.5 கிலோ போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ அயூப் கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். கொத்தபாரு, ரன்தோ பஞ்சாங், பங்காலான் குபோர் வட்டாரங்களில் மேற்கொள்ளப்பட்ட 6 வெவ்வேறு சோதனை நடவடிக்கைகளில் அவர்கள் கைதானதாக டத்தோ அயூப் கான் கூறினார். புக்கிட் அமானும் மாநில போதைப் பொருள் குற்றப்புலனாய்வு துறையும் மேற்கொண்ட அந்த நடவடிக்கைகளில் 101.5 கிலோ ஷாபு வகை போதைப் பொருளும், 19 கிலோ யாபா வகை போதை மாத்திரைகளும், 4 லிட்டர் இருமல் மருந்தும், அதனுடன் சேர்த்து 11 வாகனங்களும், நகைகளும், பல்வகை கடிகாரங்களும், ரொக்கமும், 5 லட்சம் ரிங்கிட்டுக்கும் கூடுதல் மதிப்பிலான கை தொலைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக டத்தோ அயூப் கான் குறிப்பிட்டார். அவர்கள் அனைவரும் 1952 அபாயகர போதைப் பொருள் சட்டம் 39B பிரிவின் கீழ் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவர்.
மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். கடா ஜெர்லோன் சாலை அருகே MPV ரக வாகனம் மோதி கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 38 வயது ஆடவர் உயிரிழந்தார். இன்று அதிகாலை 2 மணி அளவில் நிகழ்ந்த அத்துயரச் சம்பவத்தில் அவரது 29 வயது மனைவியும் MPV ரக வாகன ஓட்டுநரும் படுகாயங்களுக்கு இலக்காகினர். உணவகத்தில் உதவியாளராக வேலை செய்யும் 29 வயது ஆடவர் அலோஸ்டாரிலிருந்து கத்தும் இலைகளை ஏந்தி கங்காரை நோக்கி தனது MPV ரக வாகனத்தில் சென்றுள்ளார். முன் செல்லும் லாரியை முந்த முற்பட்ட போது கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த புரோத்தோன் ஈஸ்வரா வாகனத்தை மோதி விபத்துக்குள்ளானது. புரோத்தோன் ஈஸ்வராவில் பயணித்த கணவன் மனைவி இருவரும் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு கங்காரில் இருந்து கிட்டா சாங்லாங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அவ்விபத்து நிகழ்ந்ததாக குபாங் பாசு மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ரோட்ஸி அபு ஹசன் தெரிவித்தார். புரோத்தோன் ஈஸ்வரா ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே மரணித்த நிலையில் அவரது மனைவியும் MPV ரக வாகன ஓட்டுநரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்நிலையில் MPV ரக வாகனத்தை சோதனையிட்டதில் அதில் 500 கிலோகிராம் கத்தும் இலைகள் இருப்பதை போலீஸ் கண்டறிந்தது. இதனிடையே 5 ஆண்டுகளுக்கு முன் சைக்கிள்களில் சென்று கொண்டிருந்த 8 இளையோருக்கு மரணத்தை விளைவிக்கும் வகையில் வாகனத்தை செலுத்திய 27 வயது சம்கத்திங் 10,000 ரிங்கிட் பிணைத் தொகையிலும் ஒருவர் உத்தரவாதத்தின் பேரிலும் விடுவிக்கப்பட்டார். சம்கத்திங் வழங்கிய 6 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 6,000 ரிங்கிட் அபராதத்தை ஒத்திவைப்பதற்கான விண்ணப்பத்திற்கு உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மேல்முறையீட்டு நீதிபதிகள் 3 அடங்கிய குழுவினர் அந்த அனுமதியை வழங்கினர். ரமலான் மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வரும் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கை நோன்பு பெருநாள் வரை மேற்கொள்ளப்படும். நாட்டின் எல்லைப் பகுதியில் நிகழும் கடத்தல் நடவடிக்கைகளை முறியடிக்க பாதுகாப்பு அம்சங்கள் வலுப்படுத்தப்படும். அதற்காக இவ்வாண்டு நோன்பு பெருநாளுக்கான அமலாக்க அதிகாரிகள் மற்றும் போலீஸ்காரர்களின் விடுமுறை முடக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் மாசாயில் உதவித்தொகை பெற்ற 14 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான டீசலை கடத்த முயன்ற கும்பலின் நடவடிக்கையை போலீசார் முறியடித்தனர். 36 வயதிலிருந்து 40 வயதிற்கு உட்பட்ட 2 உள்நாட்டினரையும் அயல் நாட்டவர் ஒருவரையும் போலீஸ் கைது செய்தது. இவ்வேளையில் மூவார் பாரித் ஜாவா அருகே அனுமதியின்றி பட்டாசுகளை விற்றதற்காக வழிபாட்டு தள உரிமையாளரை பொது நடவடிக்கை குழு கைது செய்தது. 58 வயதான அந்த நபர் கடந்த 10 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக பட்டாசுகளை விற்பனை செய்து வருவதாக நம்பப்படுகிறது. அவரது வீட்டை சோதனையிட்டதில் 2,13,000 ரிங்கிட்டுக்கும் கூடுதல் மதிப்பிலான 92 பட்டாசு பெட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மலேசிய பிரீமியர் லீக் கால்பந்தாட்டம் நேற்று பாசிர்குடாங் மாநகர் மன்ற அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் JDT 2 அணி கோச்சிங் சிட்டி அணியை 3-1 என வென்றது. ஆட்டம் நெடுகிலும் தூவிய மழை அயராது விளையாடிய அந்த தென் மாநில அணியின் வெற்றிக்கு ஒருபோதும் தடையாக அமையவில்லை. JDT 2க்கான முதல் கோலை பெர்னாண்டோ ரொட்ரிகஸ் 18வது நிமிடத்தில் புகுத்தினார். எதிர் அணிகளின் கோல் வளையத்தை இரு அணிகளும் மாறி மாறி தகர்க்க முயற்சித்தன. அதன் பலனாக JDT 2க்கான 2வது கோலை 54வது நிமிடத்தில் ஆடம் நோர் அஸ்லேன் அடித்தார். கோல் இடைவெளியை குறைக்க கோச்சிங் சிட்டி அணிக்கான முதல் கோலை முகமது அலிஃப் ஹசான் ஈட்டி தந்தார். எனினும் சற்றும் மனம் தளராத JDT 2 அணிக்கான 3வது கோலை மோசா சிபிடே பெற்று தந்தார். அந்த வெற்றியின் வழி 12 புள்ளிகளுடன் அந்த தென் வேங்கை அணி ஆட்டக்களத்தில் அரிமாவாக வலம் வருகிறது. சூப்பர் லீக் கால்பந்தாட்டம் பினாங்கு மாநகர் மன்ற அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் கெடா 2-1 என பினாங்கை வீழ்த்தியது. பினாங் FC சிறந்த ஆட்ட பாணியை வெளிப்படுத்திய போதிலும் அதிர்ஷ்டம் அதன் வசம் இல்லை என பயிற்றுனர் தோமஸ் ரோச்சா தெரிவித்தார். அத்துடன் காயம் காரணமாக முக்கிய ஆட்டக்காரர் பங்கேற்காததும் பினாங்கு அதன் சொந்த அரங்கில் தோல்வியடைவதற்கு காரணமாக அமைந்ததாக அவர் கூறினார். இதனிடையே முற்பாதியில் 1-0 என பின்தங்கியிருந்தாலும் வெற்றியை வசமாக்கும் முயற்சியில் தமது அணியினர் மும்முரமாக விளையாடியதாக கிடா FC நிர்வாகி ஐரில் ஷாரின் சஹா குறிப்பிட்டார். பிற்பாதியில் வாஞ்சா ரொனால்ங்கா அடித்த 2 கோல்கள் கிடா FC பினாங்கை நிறைவடைகின்றன. RTM தமிழ் செய்திகள் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.